பாருங்கள், அது சும்மா நம்ம எக்ஸாம்பிளுக்காண்டி 1, 3 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஆனால் நம்ம நம்பர் வந்து உங்களுக்கு எப்போவுமே பெரிய நம்பராக தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 9, 15, 21, 27 அப்படின்னு போகிற ஒரு கூட்டுத்தொடர். இப்போ இந்த மாதிரி இருக்க நம்பர்களை தான் கூட்டுத்தொடர்னு சொல்கிறோம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடு உறுப்பை காண்க, நடுவில் உள்ள உறுப்பினன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ 9, 15 இப்படியே போகுது, எத்தனை வரைக்கும் 183 வருன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல இது எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எண்ணுங்கிறது எத்தனை அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அப்போ இப்போ வந்து எண் வந்து இப்போ ஒரு 100 இருக்குது அப்படின்னா நடுவில் உள்ள நம்பர் என்ன வரும், இந்த ஒரு 50, 51 நடு நம்பராக இருக்கும். இப்போ இப்படி வச்சுக்கோணும். இப்போ வந்து 11 அப்படிங்கிறது எண் வந்து இந்த தொடரில் வந்து 11 நம்பர் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணிடலாம், 6ஆம் நம்பர் வந்து நடு நம்பராக வரும். அப்போ அது மாதிரி இந்த கொடுத்துருக்கா கூட்டுத்தொடரில் நடு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நான் எப்பவும் போல தான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி முதல் நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், டிங்கிறத ரெண்டாவதையும் 1ஐயும் கழிச்சு தான் கொடுக்கும். அதே மாதிரி இதையும் கழிச்சதும் டி தான். அடுத்து கடைசி நம்பர் என்ன கொடுத்தாங்க, 183. அதை வந்து எல்லுன்னு வச்சுக்கணும். இது வந்து நான் அந்த ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். இந்த ஃபார்முலா ஒன்று வேணால் மனப்பாடம் பண்ணிக்கிறேங்க அதை சேர்த்து. அப்போ எண்ணை கொடுத்துட்டு கடைசி நம்பரை கொடுத்துட்டால் என்னோட ஃபார்முலா n = L - A / D. கடைசி எண் மைனஸ் முதல் எண் வகுத்தல் D + 1. இந்த ஃபார்முலா வச்சுக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இதில் நமக்கு எல்லுன்றது கடைசி நம்பர், அதை போட்டுடணும். ஏக்கு 9 போட்டுடணும், டிக்கு பதிலாக 6 போட்டுடணும். இதை கழிச்சிட வேண்டியதா, 6ஆல் ஊற்ற வேண்டியதா, ஒரு நம்பர் கிடைக்கிது +1. அப்போ 30. இதில் வந்து 30ங்கிறது அப்போ எண் வந்து 30. அப்போ இந்த கூட்டுத்தொடரில் மொத்தம் வந்து 30 நம்பர்ஸ் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதில் நடு நம்பர் என்னவா இருக்கும், 30 நம்பர் வந்துருச்சுனாலே அப்போ வந்து இங்கிட்டு இப்படி வந்துடும் 15, 16. இப்போ இங்கிட்டலாம் வந்துடுது, இங்கிட்டு ஒரு 14 நம்பர் இருக்குது, இங்கிட்டு ஒரு 14 நம்பர் வரும், மொத்தமாக இருக்குமா. அப்போ இது ரெண்டுமே நடு நம்பராக இருக்கும். அப்போ இந்த 14 என்னென்னு பார்க்கணும், 15 என்னென்னு பார்க்கணும். அதான் எழுதியிருக்காங்க. இதில் உங்களுக்கு புரியுறதுக்காண்டி தான் எழுதியிருக்காங்க. இது உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து விட்டுறலாம். இந்த பாருங்கள், n/2 அதான் நடு உறுப்பு அப்படிங்கிறது n/2. அப்புறம் என்ன இருக்குது, மற்றும், ஏன்னா அது வந்து இரட்டைப்படை இருக்கனால n/2 + 1 அந்த 2 உறுப்புமே வரும். அப்போ அதாவது என்னென்னா 16, 15, 16 நடு உறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரோம். அடுத்து என்ன சொன்னேன், இப்போ ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, Tn = அந்த நம்பர். T வந்து என்ன கண்டுபிடிக்கணும், 15வது உறுப்பு எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ Tnக்கு பதிலாக 15வது உறுப்பு T15 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி T16 கண்டுபிடிக்கணும். T16 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதோட இப்போ என்ன பண்ணுவோம், ஃபார்முலா தெரியுங்களா, 9 ப்ளஸ் இது வந்து n - 1 × D அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 15 - 1 அப்போ 14. இங்கே 16 - 1 அப்போ 15, 6. இரண்டே பெருக்கிக்கிற வேண்டியதாக ஆன்சர் வந்துடும். இங்கே பெருக்க வேண்டியதாக 90, இரண்டே கூட்ட வேண்டியது. அப்போ நடு நம்பரில் 93, 99 ரெண்டுமே வந்து நடு உறுப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த சம்மை வந்து முடிக்கணும். இப்போ அதே மாதிரி இது ஒரு சம்மு தான். இதில் என்னென்னா ரிவர்ஸில் இருக்குது, 16, 11, 6, 1. அப்போ இறங்கு வரிசையில் இருக்குது. அந்த மாதிரி கூட்டுத்தொடர் -59, 54ங்கிறது எத்தனாவது என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் மெத்தட் 54 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த ஃபார்மாக நல்லா மப்பம் பண்ணிக்கிறணும். 7க்கு பதிலாக -54 போடுவோம், -16 போட்டுட்டு 15வது உறுப்பு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதான். இந்த சம்மு சேம் மெத்தட். இது மைனஸில் இருக்குது. அப்போது -11, -15, -19 இப்படி மைனஸ்லேயே போயிட்டுருக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 19வது உறுப்பு காணுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ மொதல் நம்பரை ஏன்னு எடுத்துக்கணும், இது ரெண்டுக்குள்ளே கழிச்சு போடுறோம்ல அதை வந்து -4 வந்து டீன்னு வச்சுக்கணும். எண் வந்து 19வது நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நான் ஃபஸ்ட் வருஷம் உங்களுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் தான். அப்போ T19 தான். T19 கண்டுபிடிப்போம். Tனா A + n - 1க்கு, ஏக்கு -1, -11, எண்ணுக்கு வந்து 19. இதை போட்டோன்னா இந்த நம்பர் கிடச்சிடும். அப்போ T19வது எண் வந்து -83. இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் கேட்பாங்க. கம்பல்சரி ஒரு 2 மார்க் கொண்டு வந்துடும், ஒரு 5 மார்க் கொண்டு வந்துடும். இப்போ இந்த பார்த்துருக்குமா, இந்த சம்லாம் பெரிய சம்மாக இருக்கும். இந்த சம்மு மேக்ஸிமம் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கூட்டுத்தொடர் அப்படின்றத பற்றி கேட்டாலே தீர்வுன்னு போட்டுட்டு நமக்கு தெரிஞ்சதை ஃபுல்லாக எழுதிடணும். A தெரியும், D தெரியும், ஃபார்முலா தெரியும். இதெல்லாம் எழுதிட்டாலே நமக்கு ஈஸியாக வந்து 1 மார்க் 2 மார்க் ஈஸியாக போட்டுருவாங்க. சம்மே தெரியலைன்னா கூட.